ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானின் திருவடிகளை வணங்கி தனுசு ராசிக்கான 2024 புத்தாண்டின் யோக பலன்களை உங்களுக்கு சொல்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த 7.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் என்று சொல்லலாம், 8 ஆண்டுகளில் இவர்கள் படாத பாடுபட்டு பல வேதனைகளை பட்டு இன்று ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. இப்பொழுது அந்த நிலையெல்லாம் கடந்து இவர்கள் ஒரு உயிர் மூச்சு விட்டது போல், அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்திலிருந்து அவங்க கரையேறி வந்தது மாதிரி, அதாவது நட்ட நடு கடலில் ஒரு படகில் துடுப்பில்லாமல் தவித்து கொண்டிருந்த ஒருவன் எப்படி கரையேறி வந்தால் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவானோ அதை போல தனுசு ராசி அன்பர்கள் இன்று நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இந்த 2024 சனீஸ்வர பகவானால் நீங்கள் பெறக்கூடிய யோக பலன்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோக பலனாக உங்களுக்கு அமையும். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, மற்ற ராசிகளுக்கு சனீஸ்வர பகவான் 3ல் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய அளப்பரிய நன்மைகளை விட தனுசு ராசிக்கு பெறக்கூடிய நன்மைகள் என்பது மிக மிக பன்மடங்கு அதிகமாகவே யோக பலன்கள் பெறுவார்கள். ஏனென்றால் சனீஸ்வர பகவான் மற்ற ராசிகளுக்கு ஒரு தன்னுடைய சுபர் வீட்டிலோ நட்பு வீட்டிலோ அல்லது பகை வீட்டிலோ இருந்து சஞ்சாரம் செய்வார், அதற்கான பலன்களை கொடுப்பார். ஆனால் தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடம் கும்பராசி, அந்த கும்பம் சனீஸ்வர பகவானுடைய ஆட்சி வீடு, அதுவே மூல திரிகோண வீடு. பொதுவாக ஒரு தீமை செய்யக்கூடிய எண்ணத்தில் அவர் இருந்தாலும் மூல திரிகோண வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த தீமை செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட குறைந்து ஓரளவுக்கு அது கணிசமாக இது குறைத்து தான் கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்குவதில் வள்ளலாகவே சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்கு அமைந்துள்ளார். என்னென்ன நன்மைகளை வழங்கப் போகிறார், எப்பொழுது வழங்கப் போகிறார், இது போன்ற கேள்விகளுக்குத்தான் நாம் இப்பொழுது பதிலை காண இருக்கிறோம். என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறார், உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இதுவரை எந்தெந்த தடையெல்லாம் ஏற்பட்டு திருமணம் நின்றதோ, எந்தெந்த தடையெல்லாம் ஏற்பட்டு திருமணம் தள்ளி போனதோ, பல அவமானங்களை சந்தித்து திருமணங்கள் நின்றதோ, அதை எல்லாமே புறம் தள்ளிவிட்டு அனைத்து தடைகளையும் உடைத்து உங்களுக்கு சிறப்பான முறையில் ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல அருள் கடாட்சத்தை வழங்குகிறார். இதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் போல, இப்போ திருமணம் பண்ணனால நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்னா அப்போ வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ இந்த கல்யாணம் நடந்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு இருந்திருப்பேனா என்றது சந்தேகம் என்று நீங்கள் இந்த 2024 இறுதியில் நீங்கள் சொல்வீர்கள். இதன் பிறகு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய திருமணம் உங்களுக்கு ஒரு வலுவான பந்தத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு திருமண பந்தம்னாலே மிகுந்த கசப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும். கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும், ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மனைவியோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும், அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டுரும். எப்படிதான் பிரிவினை ஏற்படும் என்றே தெரியாது. தனுசு ராசிக்கு அது 80% தனுசு ராசிகளுக்கு இந்த திருமண பந்தம் என்பது மிகுந்த போராட்டத்திற்கு இணங்க அவர்கள் ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சகிப்புத்தன்மையோடு ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான தனுசு ராசி அன்பர்களுக்கு 2வது திருமணம் நடந்து அவர்கள் வாழ்க்கை இனிதே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு உண்மை. எனவே அப்பேற்பட்ட ஒரு திருமண பந்தத்தை நடத்துவதில் சனீஸ்வர பகவான் பொறுமையுடன் நிதானமாக இருந்து அருட்கடாட்சத்தை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறார். 2024 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல குழந்தைக்கு உங்களுக்கு தடையாக இருந்த அனைத்து தடைகளையும் உடைத்து குழந்தை பிறப்பை, ஒரு குழந்தை பாக்கியத்தை, அருட்கடாட்சத்தை வழங்குகிறார் சனீஸ்வர பகவான். அதே போல உத்தியோகம், ஒருவனுக்கு உத்தியோகம்தான் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் இந்த உத்தியோகத்தை இழந்து தவிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள்
ஏன்னா உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க, உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்பி ஒரு கடனை வாங்குவாங்க, அந்த கடனை அடைச்சிட்டு வருவாங்க, உத்தியோகம் கைவிட்டு போயிடும். அப்படி உத்தியோகம் கைவிட்டு போனவொடனே இந்த கடனை எப்படி அடைக்க முடியும்? அந்த கடன்காரனுக்கு வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். என்னத்தை கட்டுறது? வருமானம் இருந்தால் தானே நம்ம கட்ட முடியும். அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அவர்கள் அந்த கடனில் இருந்து மீளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் வழங்குகிறார். இதுக்கு முன்னாடி உத்தியோகத்திலே இருந்தாலும் அந்த அன்பர்கள் அனைவருமே அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் பல கௌரவ குறைச்சலையும் பல அசௌகரியத்தையும், 2 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆளாகவும், இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும், ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இப்போ ஒரு 15,000 கொடுப்பாங்க. அவரோட சேலரி 18,000 பிடிப்பு போக வர்றதா இருக்கும். ஆனால் அவருக்கு கைக்கு 15,000 வரும். ஏன் எதுக்கு பிடிச்சிங்க ஏது பிடிச்சிங்கன்னு கேட்கறதுக்குள்ள அடுத்த மாதம் வந்துடும். ஏன்னா சம்பளம் பிடித்தம் அது தேவையில்லாத பிடித்தமா, ஏன்னா மேலதிகாரிகளுடைய ஒரு ப்ரெஷர்னால அவனுக்கு சம்பளம் பிடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கூட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சென்ற ஆண்டுகளில் நடந்திருக்க கூடும் என்பதுதான் உண்மை. அந்த வேதனைகளிலெல்லாம் இப்போ நீங்கள் இருந்து ஒரு வெளிவந்து ஒரு நல்ல உத்தியோகத்தை அடைந்து நல்ல வருமானங்களை பெற்று நல்ல வருமான உயர்வை பெற்று உத்தியோக உயர்வை பெற்று பல அளப்பரிய யோகங்களை இந்த உத்தியோகத்தின் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. அதே போல கணவன் மனைவியர்கள் இந்த உத்தியோகத்தின் காரணமாகவோ இல்லை சில காரணங்களுக்காகவோ பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 2024 ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களது ராசியை 9வது பார்வையாக பார்வையிடுகிறார். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு குருவின் பார்வை உங்களுக்கு பல யோகங்களை வழங்கும். குடும்ப பிரச்சனை, இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனையா பணப்பிரச்சனை குறையும். நகை அடகு வச்சிருக்கீங்களா, அந்த நகையை மீட்கணும், அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு நகை வாங்கணும், நகையை அடகு வச்சிருக்கோம் அதை எடுக்கணும் அப்படின்னா பணம் கிடைக்கல அப்படின்னா பணம் கொடுத்து உதவுவதற்கு நபர்கள் வருவார்கள். அந்த பணத்தின் மூலமாக நகையை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். படிப்படியாக அந்த நகையை நீங்க மீட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். புதியதாக நகை வாங்குவீர்கள். ஒரு மனை வாங்கணும்னா ஒரு லோன் போட முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னா இந்த 3ஆம் இடத்து சனீஸ்வர பகவானின் அருட்கடாட்சத்தால் நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான யோக பலன்களை வழங்குகிறார். லோன் வாங்கிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம், லோன் கிடைக்கல, பணம் கிடைக்கலன்னா இப்ப கிடைக்கும். இந்த 2024 உங்களுக்கு நிச்சயம் பணம் உதவி கிடைக்கும். அதன் மூலமாக இடம் வாங்குவீர்கள், வீடு மனை கட்டுவீர்கள், இல்ல கட்டிய வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் நிச்சயம் வாங்குவீர்கள். பொதுவாக தனுசு ராசி அன்பர்களுக்கு எதுவுமே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடாது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் நிறைய புண்ணியங்களை பெற்றிருக்கணும். ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா அந்த வண்டி ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் வைச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த வண்டி உங்களை கைவிட்டு போயிடும், நீங்களே விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். 2வதாக ஒரு வண்டி வாங்குவீங்க, அது ஒரு சிலருக்கு நிற்கும், பெரும்பான்மையினருக்கு அதையும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 3வதாக வண்டி வாங்கி அதுதான் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். ஏன்னா தனுசு ராசி என்பது மிகுந்த ஒரு எதையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசி. இந்த 2024 தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த 3ஆம் இடத்து சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் என்பது, இந்த 3ஆம் இடம் காம திரிகோணம்ட்டு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அவர் மட்டும் அங்க இருந்தாருன்னா பரவாயில்ல. 4ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் கற்பூர் ஸ்தானத்துல. ஏற்கனவே ராகு கேது பயிற்சியில 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது உங்களுடைய கற்பூர் ஸ்தானத்துல அவர் சோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது சனீஸ்வர பகவானும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 1க்கு 2ஆக ஒரு சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இப்பொழுது வரைக்கும் குரு பகவான் மேஷத்தில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்வையிடுவதனால் நாம் அதிலிருந்து ஓரளவுக்கு அந்த சோதனையிலிருந்து வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கலாம். ஆனால் குரு பகவான் பயிற்சியாகி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு சென்றவுடன் உங்களது ராசியிலிருந்து அவரது 9ஆம் பார்வை 2ஆம் இடத்திற்கு சென்றுவிடும். அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் சோதனை என்பது மிகவும் வலுவாகவே இருக்கும். அதிலிருந்து நீங்கள்
சோதனையிலிருந்து வெல்வதற்கு ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக நீங்கள் செலுத்த வேண்டும். எந்த நேரம் இறைநாமத்தை சொன்னா அது ரொம்ப நமக்கு நன்மை அளிக்கும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை நம்ம அந்த இடத்துல நாம இருக்கக்கூடாது. பெண்களால பிரச்சனை, ஒரு ஆணாக இருந்தால் பெண்களால பிரச்சனைனா பெண்கள் கிட்ட அதிகமா பேசிக்காதீங்க. அலுவலகமாக இருக்கட்டும், பொது இடமாக இருக்கட்டும், பெண்கள் கிட்ட கொஞ்சம் நம்ம கண்ணியமாகத்தான் பேச வேண்டும். ஏன்னா நீங்க நார்மலா பேசினாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அது மட்டும் அல்ல, சனீஸ்வர பகவான் மூல திரிகோணம் காம திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது 10வது பார்வையாக தனுசு ராசியின் பஞ்சனை ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் விழுகிறது. பஞ்சனை ஸ்தானம்னா நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடம், விரயஸ்தானமும் அதுதான். குரு பகவானுடைய பார்வையும், அதாவது 7வது பார்வையும் இந்த பஞ்சனை ஸ்தானத்தில் விழுகிறது. கேது பகவானுடைய பார்வையும் இந்த பஞ்சனை ஸ்தானத்தில் விழுகிறது. மூல திரிகோணத்தில் காம திரிகோணத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கற்புஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது போன்ற சோதனை மற்ற ராசிகளுக்கு கூட ஏற்படவில்லை. தனுசு ராசிக்கு பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி தான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். எங்கேயும் ஓடவும் கூடாது ஒளியவும் கூடாது, போனால் மாட்டிப்போம். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது. ஆனால் நீங்கள் நேர்மையாக ஒரு உழைப்பில் நீங்கள் உங்களது நாட்டத்தை செலுத்தினால், குடும்பத்தில் உங்களது நாட்டத்தை செலுத்தினால் அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு முத்தாய்ப்பாக இந்த 2024 அமைகிறது என்பதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உண்மை. இந்த சொத்து சம்பந்தமான பாக பிரிவினை எல்லாம் சுமூகமாகவே உங்களை வந்து சேரும். அதே போல தனுசு ராசிக்கு சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த 2024 தாராளமாக தொழில் செய்யலாம். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் சொந்த தொழில் செய்வதை குறைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஜாதக ரீதியாக ஜாதகத்தை சரிபார்த்து எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். இப்ப அந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் இந்த 2024 ஒரு லாபங்களை தரக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக அமையும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அது விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு சில சஞ்சலங்களை கொடுத்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது சித்திரை 18க்கு பிறகு ரிஷபராசிக்கு வந்து அவருடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியிலே கேது பகவானையும் 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இதனால் உங்களது தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுவதால் குரு பகவானால் அளப்பரிய நன்மைகள் இந்த சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயம் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சனியின் 7வது பார்வையால் 9ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் செவ்வாயினுடைய வீட்டில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் அந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ 1-5 பரிவர்த்தனை இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல யோகங்களை பெறக்கூடிய அமைப்பில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாத தொடக்கத்தில் இந்த 2024 பெறப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் உச்சமடைய இருக்கிறார். அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே யோகங்களை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அமையும். இந்த குரு பெயர்ச்சி, அதாவது 6ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சியானவுடன் 6இல் குரு வந்தால் ஊரில் பகை என்பது போல, நீங்கள் பகை பெற்றிருந்தாலும் நீங்கள் சிறப்போடு வாழ்வதற்கான பல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய பார்வைகள் உங்களை நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் உண்மை. ராகு பகவான் 4இல் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கலாம், அலைச்சலை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அவ்வப்பொழுது நீங்கள் மருத்துவரிடம் சென்று காண்பித்து உங்கள் உடலை பரிசோதித்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. உணவு உண்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனீஸ்வர பகவானுக்கான ஒரு உணவுகள் எல்லாம் நீங்க தேடி தேடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சுண்டக்காய், பாவக்காய் இதெல்லாம் நீங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த கசப்பான பொருள்கள் எல்லாம் உணவில் விரும்பி சாப்பிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் ஒரு இன்பமாகவே இனிப்பாகவே அமையும். கசப்பான பொருட்களை நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நடக்கக்கூடியவை அனைத்துமே இனிப்பாகவே அமையும். எனவே இந்த தனுசு ராசி அன்பர்கள்
சிவனாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு, குரு பகவானையும் வழிபட்டு, அம்மையப்பனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களை வந்தடையும். ஏன்னா நமக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னாலும் அந்த நன்மை வந்து சேரணும் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகணும். இல்லை ஒரு நன்மை நமக்கு நடக்கணும்னாலே அதுக்கும் ஆண்டவனுடைய அருள் வேண்டும். எனவே இந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று அம்மையப்பனை வழிபட்டு நீங்கள் இறை நாமத்துடனும் இறை சிந்தனையுடனும் இந்த ஆண்டை கடந்தீர்கள் என்றால் பல சோதனைகளிலிருந்தும் தப்பித்து பல யோகங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.